Dear students, plus 2 Maths, Chapter 7, Applications of Differential Calculus, வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள், Exercise 7.3, பயிற்சி 7.3. இதில் வந்து 6th sum பார்க்க போகிறோம். A race car driver in kilometer stone 20, if his speed never exceeds 150 km per hour, what is the maximum kilometer he can reach in next 2 hours? அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கார் வந்து இந்த மைல்கல் நம்ம இந்த ரோடு ஓரத்துலலாம் இன்னும் இந்த இடத்துக்கு இவ்வளோ ரீச் ஆகிறதுக்கு இத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இங்கே வந்து 20 கிலோமீட்டர் அப்படின்ற நோட் பண்ணுற ஒரு மைல் ஸ்டோன் கிட்ட ஒரு கார் நிற்குது. அது வந்து நம்ம f(0)ன்னு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதனுடைய ஸ்பீடு என்னவாக இருக்கும் அப்படின்றது f(2), எத்தனை கிலோமீட்டர் அது போயிருக்கும் அப்படின்றத f(2)ன்னு எடுத்துக்கணும். இப்போ f(0) = நமக்கு 20, ஏன்னா கார் வந்து அங்கே தான் நிற்குது, அதனால் அதை வந்து 20ன்னு எடுத்துக்கோங்க. f(2) தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹிஸ் ஸ்பீட் நெவர் எக்ஸீட்ஸ் 150 km/h. ஒரு மணி நேரத்துக்கு அந்த கார் வந்து 150 கிலோமீட்டரை தாண்டக்கூடாது, அதுதான் கண்டிஷன். தட் மீன்ஸ் f'(c) < 150. நமக்கு f'(c)க்குரிய ஃபார்முலா தெரியும், பை லக்ரான்ஜஸ் ஃபார்முலா, f(b) - f(a) by b minus a. By the Lagrange's theorem, f'(c) இந்த கணக்கு பிரகாரம் நம்ம பார்த்திங்கன்னா f(2) - f(0) by 2 minus 0, which is less than or equal to 150ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது f(2) - f(0) வந்து நமக்கு 20ன்னு தெரியும். by 2 minus 0 வந்து 2, which is less than or equal to 150. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் f(2) - 20 less than or equal to the 150, இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போயிடும். therefore which implies that f(2) - 20 less than or equal to இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 300 அப்படின்னு கிடைக்கும். இப்போ f(2) less than or equal to 300, இந்த -20 அந்த பக்கம் போச்சுன்னா +20 மாறிடும். f(2) less than or equal to 320 அப்படின்னு கிடைக்குது. இப்போ f(2) வந்து நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதனுடைய மேக்ஸிமம் எத்தனை கிலோமீட்டர் அது போயிருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளோ போயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 320 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.